வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து இருதரப்பும் சிறப்பு கவனம். தேசிய மக்கள் சக்தியின் 4 அமைச்சர்கள் விமான பயண சீட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு பிரித்தானியாவிற்கு பயணித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணை. வரவு செலவு திட்டத்துடன் தொடர்பான சில முக்கிய பரிந்துரைகளை IMF முன்வைத்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை முக்கிய சாட்சியாக கொண்டு அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து இருதரப்பும் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சுற்றுலா அமைப்பின் 26வது பொது சபையில் பங்கேற்க சவுதி அரேபியாவின் ரியாத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹானை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பர ஆராய்ச்சிகள் இடம்பெற்றன. இலங்கையில் முதலீட்டுக்கு உகந்த சூழல் நிலவி வருவதையும் நாட்டின் பல்வேறு துறைகளில் காணப்படும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராயுமாறும் சவுதி தனியார் துறையை அமைச்சர் விஜித ஹேரத் அழைத்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளின் வர்த்தக சபைகளின் சம்மேளனங்களுக்கு இடையில் முதல் வர்த்தக கவுன்சிலை நிறுவும் முயற்சி தனது விஜயத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். இது தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிக்கும் மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் தளமாக செயல்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது. இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இரு நாடுகளும் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இரு அமைச்சர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மத்திய கிழக்கில் சமாதானத்தை முன்னேற்றுவதில் சவுதி அரேபியாவின் தலைமைத்துவத்தை அமைச்சர் விஜித ஹேரத் பாராட்டியதோடு பாலஸ்தீன காரணத்திற்கான இலங்கையின் நிலையான ஆதரவையும் மீண்டும் வலியுறுத்தினார். சந்திப்பின் இறுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை நினைவு கூறும் வகையில் சவுடி அஞ்சல் சேவையால் வெளியிடப்பட்ட நினைவு முத்திரைகள் சவுடி வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக வழங்கினார். தேசிய மக்கள் சக்தியின் 4 அமைச்சர்கள் விமான பயண சீட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு பிரித்தானியாவிற்கு பயணித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். அவர் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டிருந்தார். அதன் 4 அமைச்சர்களும் தமக்கான விமான பயணச்சீட்டுகளை எக்கானமி கிளாஸ் என்று பதிவு செய்திருந்த போதும் பின்னர் ரகசியமாக பிசினஸ் கிளாஸ் பிரிவுக்கு மாறி சென்று பயணித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இத்தகைய செயற்பாடுகள் மக்கள் நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் என்று சுட்டிக்காட்டிய சுஜீவ சேனசிங்க இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு சட்டப்படி சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எச்சரித்தார். மேலும் குறித்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்புகள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பதையும் முதலில் ஆராய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் நியாயமான விசாரணைகள் அவசியம் என்று கூறினார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துடன் தொடர்புடைய சில முக்கிய பரிந்துரைகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் சொத்து வரி விதிக்க IMF பரிந்துரைத்திருந்தது. ஆனால் அரசாங்கம் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமற்றது என்று கருதி நிராகரித்துள்ளது. இதற்கு பதிலாக சொத்து வரி 2027ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். மேலும் அரசு பணியாளர்களின் சம்பள உயர்வுக்கான IMF முன்மொழிவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். IMF பணவீக்க விகிதத்தை விட குறைவாகவே சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்திருந்ததாகவும் அது மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தாது என்று கருதி அரசு அதை ஏற்க மறுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். IMF வழங்கிய பரிந்துரையின்படி சம்பள உயர்வு பணவீக்கத்தை காட்டிலும் குறைவாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த பொருளாதார ஆணைக்கமைய சம்பள உயர்வு பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் IMFக்கு தெளிவாக தெரிவித்தோம் என்று வசந்த சமரசிங்க வலியுறுத்தினார். அத்துடன் அரசாங்கம் IMF உடனான ஒப்பந்தம் பின்பற்றிய போதிலும் அதனுள் சில பரிந்துரைகளின் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை பாதிக்கக்கூடியவை என்பதால் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதே சரியான முடிவு என்றும் அவர் விளக்கமளித்தார். கணக்காய்வாளர் நாயகத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கை நாடாளுமன்ற கட்டட தொகுதி நடைபெற்ற சிறப்பு விழாவில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த விழாவில் பதிவாளர் கணக்காய்வாளர் நாயகம் GHT தர்மபால இந்த அறிக்கையினை சபாநாயகரிடம் பாரம்பரிய முறையில் கையளித்தார். இலங்கை அரசியலமைப்பின் 154வது பிரிவின் ஏற்பாடுகளின்படி இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த வருடாந்த அறிக்கையில் 2024ஆம் ஆண்டின் கணக்காய்வு செய்யப்பட்ட பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், சபைகள், அதிகார சபைகள், நியதிச் சட்டம் மற்றும் நியதிச் சட்டமல்லாத நிதியங்கள், வெளிநாட்டு உதவி திட்டங்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்கள் தொடர்பான முழுமையான கணக்காய்வு விவரங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த நிறுவனங்களின் நிதிநிலை, நிர்வாக செயல்திறன் மற்றும் திட்டங்களின் நடைமுறை அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வுகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் அனைத்து அரசு நிறுவனங்களின் கணக்குகளை பரிசோதித்து அவற்றின் கணக்காய்வு அறிக்கைகளை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் பணிகளை கணக்காய்வாளர் நாயகம் மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த வருடாந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை அரசின் நிதி மேலாண்மை வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பொறுப்புணர்வை வலுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்காக பல மாடி கட்டடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டதில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகள் தொடர்பான நடைபெறும் விசாரணையிலேயே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படலாம் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மூத்த நடிகை சபீதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சு பயன்படுத்துவதற்காக மாதம் 21 மில்லியன் ரூபாய் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டட வாடகை ஒப்பந்தம் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். அந்த நேரத்தில் அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அமைச்சரவை அனுமதி பெறுவதற்கான பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் இதே நிதி மோசடி வழக்கில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பணியில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவிக்கையில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, இசைப்பிரியா படுகொலை மற்றும் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்களின் படுகொலையுடன் தொடர்புடையவர்களை சாட்சியமாக வெளிப்படுத்தி இருப்பதால் அவரை முக்கிய சாட்சியாக கொண்டு அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் அவர் இதனை வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் பொருளாதார நிலை முன்னேறி வருவதோடு அரசாங்கம் ஊழல், போதைப்பொருள், பாதாள உலகம் போன்றவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றது. அதே சமயம் சட்டமாட்சி நிலைநிறுத்தப்படவும் மக்கள் மையப்படுத்தி ஆட்சி அமையவும் வேண்டும். வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகள், காணாமல் ஆக்கப்பட்டோர், அரசியல் கைதிகள் மற்றும் காணி அபகரிப்புகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் யுத்தத்தின் போது இடம்பெற்ற வன்கொடுமைகள் மற்றும் கொலை சம்பவங்களை நினைவு கூர்ந்த அவர் இசைப்பிரியா கொலை தொடர்பாக சரத் பொன்சேகா முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இவ்வாறு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய ஒருவராக சரத் பொன்சேகா வெளிப்படுத்திய தகவல்கள் மிக பொருத்தமானவை என்பதால் அரசாங்கம் இவை குறித்து துரிதமாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிணைமுறை மோசடி குறித்து எழுதியினவர்கள் இன்று ஊழல் மற்றும் மோசடி குறித்து பேசுவது உண்மையில் வேடிக்கையாக உள்ளது என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்திற்கான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது 2026 வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டத்தை விமர்சிப்பதற்காக பேசுகின்றார்கள். இது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் நடுத்தர மக்களின் நலனில் இடம்பெற்றுள்ள நடவடிக்கைகளை கவனிப்பதில்லை. அரசாங்கம் ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் அதனால் அச்சமடைந்த எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்றும் கூறினார். தேசிய உற்பத்தியை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதார மீட்சிக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு அரச கடன் செலுத்துதல் சிரமப்படும் என்று கூறினாலும் அரசாங்கம் பொருளாதார முகாமைத்துவத்தை திறம்பட மேற்கொண்டு வருவதால் அச்சப்பட தேவையில்லை. 2028ஆம் ஆண்டிலிருந்து அரச கடன்கள் திட்டமிட்டபடி செலுத்தப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதியளித்தார்.